ஆண்டவர் யோசேப்புக்கு தயை பண்ணினதுனால எகிப்துல யாரோ ஒரு குடிமகனுக்கு தகப்பன் கிடையாது, யாரோ ஒரு மகனுக்கு தகப்பன் கிடையாது, தேசத்தை ஆளுகை செய்கிற பார்வோன் ராஜாவுக்கே யோசேப்பு தகப்பனாய் இருந்தார். இது யாருடைய ஆசீர்வாதம் தெரியுங்களா? ஆபிரகாமின் ஆசீர்வாதம். அவர் சொன்னார் தெரியுமா, தேவன் ஆபிரகாம், நீ ஜாதிகளுக்கு தகப்பனாய் இருப்பாய், இவர் ராஜாவுக்கே தகப்பனாய். கையை தட்டுங்களேன். நீங்களும் நானும் தேசங்களுக்கு தகப்பனாய் தாயாய் இருக்கும்படி தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அடுத்த வார்த்தை பாருங்க, அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும். இந்த கர்த்தன்னா என்ன அர்த்தம்? தேவன். கையை தட்டுங்க. யோசேப்பின் ஆசீர்வாதம் ரெண்டும் இருக்கு. பார்வோனுக்கு தகப்பனாகவும் இருந்தாரு, குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் இருந்தார். நான் சொல்றேன், உங்க குடும்பத்தில் நீங்க உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் இருக்கும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். பிரைஸ் காட். நீங்க உங்களுடைய அந்த தேசத்துக்கே ராஜாக்களாய் இருக்கிறவர்களுக்கும் நாம் தகப்பனாய் இருப்போம். பிரைஸ் காட். 3 ஆசீர்வாதம் இருக்கு பாருங்களேன். தகப்பன், கர்த்தன், அதிபதி. அவர் எகிப்துக்கு வந்தப்போ யோசேப்பு யாரு? அடிமை. ஆனால் முடிவில் அவரு ராஜாவுக்கு தகப்பன், ராஜாவுக்கு தேவன். பிரைஸ் காட்.